ஹலோ ஹாய். இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்லீவ் எப்பவும் போல் நார்மலாக வந்து லைனிங் வந்து ஸ்லீவோட எண்டில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே லைனிங்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இந்த டிசைன் பண்ணுறேன். மேலே ஒரு அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க கார்டு. இதுக்கு கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபால்ஸில் இருக்க அட்டை தான் எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச்சு வந்து இன்சைடு உள்பக்கமாக வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் அதோட வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிப்பெலாம் வந்து ஸ்ட்ரிப்போட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரிப் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்டு வச்சு வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப்பாக வச்சு முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஷேப்புக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. மேலும் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணுறேன். நான் ஸ்லீவ் கட் பண்ணல, பார்த்து கவனமாக பண்ணுங்கள். தென் அதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் கர்வ் இல்லையா, இன்சைடுன்னும் போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயுமே கொஞ்சம் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதுக்கு ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லேஸ் ஒன்று வந்து டிசைன் ஏதாச்சும் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கோல்ட் கலரை வச்சு மறுபடியும் அதுக்கு மேலேயே வச்சு ஒரு லேஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியுதா புரியலையா எனி கமெண்ட் ஆச்சும் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை மாற்றி மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி போட ரெடியாக இருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு லைக்காச்சும் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நான் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஃபேஸை வந்து டபுள் சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ முடியல, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூஸ் பார்க்கலாம்.